ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் குழப்பமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வந்த ப்ரொமோவை பார்த்ததுலேருந்தே அடுத்த ஸ்டோரியை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே இரிட்டேட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் வெண்ணிலா வந்ததுலேருந்தே காவேரியை அப்படியே இக்னோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. அதை பார்த்தா மென்டல் ராகினி படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ரொமான்ஸ் கேட்குதா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரையும் கிழிச்சு போட்டுடுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த ஸ்டோரியை லாஜிக் இல்லாமல் ஏதோ ஒரு குழப்பமான ஸ்டோரியாக கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இருந்தாலும் இப்படி நடந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை யோசித்து வச்சுருக்கோம். அதாவது காவேரியை மிஸ் பண்ணாமல் காவேரியை வச்சுக்கிட்டு வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு ஒரு நார்மலான நல்ல ஸ்டோரியை கொண்டு போனால் நல்லாயிருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு லெட்டர் எழுதி வச்சு அந்த லெட்டரை ராகினி எடுத்து போட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா அதை காவேரி பார்த்துட்டு உடனே காவேரி அப்செட் ஆகி அவங்க ஒரு லெட்டர் வேறு ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க எங்கேயாவது விஜய் விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோ, அதுக்கப்புறம் விஜய் வெண்ணிலா காவேரியை தேடிக்கிட்டு இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா சீரியல் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ தாத்தா பேசினதுக்கப்புறம் விஜய் ரொம்ப தெளிவாக தான் பேசினார். இப்போ கேட்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் விஜய் கிட்ட காவேரி பேசாமல் போயிட்டாங்க. ராகினி வேறு செம்மையாக இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது போய் படுத்து தூங்கிடுவாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி பக்கத்தில் விஜய் உட்காந்து உன்னை தாண்டி தான் எனக்கு எல்லாமே, நீ எனக்கு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. லெட்டர் எழுதி வச்சுட்டு வெண்ணிலாவை ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கிற விஷயத்த சொல்லிட்டு போகிறார். இதெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம், மெசேஜ் சொல்லலாம், தாத்தாட்ட சொல்லிட்டு போகலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும்போது லெட்டர் ஏன் எழுதி வச்சு இப்படி ஒரு புது குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க ஸ்டோரியில் அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நேரடியாக நம்ம ஒரு சில விஷயங்களை பேசிடலாம். அப்படி பேசணும் அப்படின்னாக்கா அப்புறம் இதெல்லாம் சீரியலில் சகஜம்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே சமாதானப்படுத்திக்கிற மாதிரி போயிடும். இப்போ நாளைக்கான எபிசோடு எந்த அளவுக்கு குழப்பமாக இருக்க போகுது, இந்த வாரம் லாஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரி அடுத்து எப்படி நமக்கு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே மாற்றிடுவாங்க அப்படிங்கிறலாம் நிறைய யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், வீட்டில் தான் இருக்கணுங்கிற மாதிரி தெளிவாக விஜய் சொல்லிட்டாரு. இப்போ வீட்டுக்குள்ளார காவேரி இருக்கிற மென்டாலிட்டியில் இல்லை அப்படிங்கும்போது அப்போ காவேரி தான் எங்கேயோ வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது திருப்பி பார்த்தோம்னா. ஏன்னா இப்போ காவேரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உங்களோட வாழ்க்கையில் இடைஞ்சல் பண்ணக்கூடாது, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஒருவேளை கொடைக்கானல் போயிடுவாங்களா இல்லை வேறு ஏதாவது சுற்றி விடுவாங்களா ஸ்டோரி அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் யோசித்து ரிவ்யூ பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.